இதுக்கெல்லாம் எழுதி வச்சு படிக்கக்கூடாது, துண்டிச்சிட்டு மாதிரி, புரியுதா? கொள்கை என்பது உடன் பிறந்தவனே குருதியில் ஓடணும், இரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும், உதட்டில் இருந்து அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு. நீங்கள் விமர்சிப்பீர்கள், நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள், உருவாக்குபவர்கள். இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய இராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துவிட்டு வந்தவர்கள். ஏன்? அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள். அவர் காலையில் கிளம்பிட வேண்டியது, கட்டிச்சோரை கட்டிட்டு, யார் கூப்பிட்றா, யாரை பற்றி பேசணும், எவ்வளோ 2000 3000 அவ்வளோதான் சீமான், அவ்வளவு போயிடுவார், இவ்வளோ முடிஞ்சிருவார். திராவிடர்னு தலைவரே சொல்லிட்டார். அவரே சொல்றாரு பாருங்க, பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம். திராவிடன் எழுதா, ஏன்டா திராவிட ஈழம் கேட்காம தமிழ் ஈழம் கேட்டார் அவர்? ஏன் கேட்டார்? அதுக்கு இது இல்லை மேடை, இடம் இது இல்லை. நம்மை சுற்றி எவ்வளவு வேலை நடக்கிறது என்பதை நான் சொல்வதை விட உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும். அவ்வளவுதான் என்பார்கள், முடிந்து விட்டது என்பார்கள், அது ஆவார்கள், இது ஆவார்கள். எந்த தேர்தலில் நான் வளருவேன், நான் அந்த அதிக வாக்கு வாங்குவேன், எந்த தேர்தலில் நீ சொல்லியிருக்க? என் தம்பி தங்கைகளுக்கு ஒன்றை சொல்வேன், இந்த நிலத்திலே தாத்தா கலியபெருமாள், இந்த நிலத்திலே அண்ணன் தமிழரசன் அவர்கள், இந்த நிலத்திலே ஐயா வீரப்பன் அவர்கள், அந்த நிலத்திலே நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள், இப்போது இந்த நிலத்திலே உங்கள் முன்னால் நிற்கிற நான் பயங்கரவாதி, பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட் எல்லா பழியும் சுமக்கும். என்னை காட்டாது மறைக்கிற இந்த ஊடகங்கள் ஒரு நாள் திரும்ப 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 காட்டும். இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம் ஐயோ பாசிசம் இந்த பிஜேபி அங்க வச்சிருக்கு. அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்குது பிஜேபி. அவருடைய எதிர்கால தலைவரை, வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற இவர்கள் திராவிட திருவாளர்கள் எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள்? இங்கே கருத்தியலாளர்கள் இருப்பார்கள், பெரிய ஊடகங்கள் இருக்கு, நிறைய ஊடகம். அங்கே கருத்தாக்கிகள் இருப்பார்கள், கருத்தாக்கி அதை காசாக்கி கொண்டு போவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலையே அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி, அவ்வளவுதான் சீமான். என்னமோ அவங்க வீட்டில் தென முட்டிக்கால் போட்டு சட்டி ஏந்திக்கிட்டு சாப்பாட்டுக்கு நின்ன மாதிரியே மானத்தமிழ் மறவர் மக்களடா நாங்கள். இத்தனை கொடி இருக்கும் போது ஏன் புலியை தொட்டான்? எங்கள் தலைவன் சேரன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான், பாண்டியன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான், சோழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகையை கட்டி ஆண்டான். அந்த கொடியை ஏந்த வேண்டும் என்று ஏந்தினான். திட்டமிட்டு தூக்கினோம் இந்த கொடியை. உலகமெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடி, புலிக்கொடி. அதை கவனித்துக் கொள் என்றார் என் தலைவன். அங்கு இறங்கியது என்று நினைத்தான், இங்கே ஏறியது. அவ்வளவுதான். இங்கே ஓரம் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு ஓரத்தில் நடக்கிற இந்த நிகழ்வு எழுதி வைத்துக்கொள், என் மாவீரர் மீது ஆணை, ஒரு நாள் அரச பெருவிழாவாக நடக்கும். என்னை காட்டாது மறைக்கிற இந்த ஊடகங்கள் ஒரு நாள் திரும்ப 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 காட்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, உங்களிடத்தில் உங்கள் பிள்ளை கேட்க விரும்புவதுதான், உண்மையிலேயே இவர்கள் யார்? இவர்கள் யார்?
இவர்கள் எதற்காக போராடினார்கள்? இந்த தலைவன் செய்த பிழை என்ன? உன் இனத்திற்கென்று ஒரு நாடு அடைய வேண்டும் என்கிற கனவை தேவன அவன் கொண்ட ஒரு கனவு ஒன்றுமில்லை. தமிழ் இனத்திற்காக நாடு கட்ட போராடினான். அவனுக்கென்று ஒரு வீடு கட்டினானா? இல்லை. என் மொழி சிதைந்து அழிந்து விடக் கூடாது, கலை இலக்கியம் பண்பாடு அழியக்கூடாது. ஏன்? அது ஒரு தேசிய இனத்தின் உயிர், ஆன்மா, இதயம். அது அழிந்தால் ஒரு இனம் அழிந்து விடும். என் இன அழிவில் இருந்து என் இனத்தை மீட்க காக்க களத்தில் நின்ற மறவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அவன் கூட நின்று களத்தில் சென்று மாண்ட மறவர்கள் இங்கே எங்கள் மாவீரர்கள். உன் மொழி செத்து போச்சது தெரியுமா தெரியாதா? கொன்று விட்டார்கள். நீ என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் உன் தாய்மொழியை சிதைத்து அழித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தேசிய கீதம், உன் நாட்டு பாடலது வங்க மொழி, உன்னை இசையது கர்நாடகா, கன்னடம், உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு, உன்னுடைய இன அடையாளம் எது? கேடுகட்ட திருட்டு திராவிடம், திருட்டு திராவிடம். கொடுமை, கொடுமை. நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர்கள் யார்? திராவிடர்னு தலைவரே சொல்லிட்டாரா? அவரே சொல்றாரு பாருங்க, பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம். திராவிடன் எழுதா? ஏண்டா திராவிட ஈழம் கேட்காம தமிழ் ஈழம் கேட்டார் அவரு? ஏன் கேட்டார்? அதுக்கு இது இல்லை மேடை, இடம் இது இல்லை. தமிழனின் எவனவன் வீரன், எவனவன் புரட்சிக்காரன், எவனவன் சிந்திக்கிறான், எவனவன் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிறான், அவன் எல்லாம் பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினவாதி என்று பழி சுமத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலத்திலே தாத்தா கலியபெருமாள், இந்த நிலத்திலே அண்ணன் தமிழரசன் அவர்கள், இந்த நிலத்திலே ஐயா வீரப்பன் அவர்கள், அந்த நிலத்திலே நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள். இப்போது இந்த நிலத்திலே உங்கள் முன்னால் நிற்கிற நான் பயங்கரவாதி, பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட் எல்லா பழியும் சுமக்கும். இத்தனை கட்சிகள் தமிழன் வாக்கை வாங்கி வசதியாக வாழவும் ஆளவும் செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஏன் ஒருவன் கூட இந்த மாவீரருக்கு ஒரு பூ போட்டு வணக்கம் செலுத்தவில்லை? பிறகு இந்த கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் யாருக்கானவை? ஏன் இந்த தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை? ஏன்? காந்தியை மறந்து விட்டார்கள், சுபாஷ் சந்திர போஸை மறந்து விட்டார்கள், நம் தலைவன் எம்மாத்திரம். ஆனால் நாம் தமிழ் பேரின மக்கள் உலகெங்கும் 13 கோடி மக்கள் பரவி வாழ்கிறோம். நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன். இவர்கள் யாருக்கானவர்கள்? யாருக்கானவர்கள்? அவருடைய எதிர்கால தலைவரை, வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற இவர்கள் திராவிட திருவாளர்கள். எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள்? எத்தனை நாளைக்கு எங்களை புறந்தள்ளுவீர்கள், மறைப்பீர்கள்? முன்னைக்கு 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 பின்னே 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 எழுந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம். அதை கவனத்தில் வையுங்கள். என் தம்பி தங்கிகள், அண்ணன் பழனி பாபா சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். தமிழர்களே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். ஹன்சிராம் சொன்னதை கவனத்தில் வையுங்கள் என் தம்பி தங்கைகளே. நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா.
மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை எழுப்ப உசுப்ப பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டான். நம்மை சுற்றி எவ்வளவு வேலை நடக்கிறது என்பதை நான் சொல்வதை விட உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும். அவ்வளவுதான் என்பார்கள், முடிந்து விட்டது என்பார்கள், அது ஆவார்கள், இது ஆவார்கள். எந்த தேர்தலில் நான் வளருவேன், நான் அந்த அதிக வாக்கு வாங்குவேன், எந்த தேர்தலில் நீ சொல்லியிருக்க? என் தம்பி தங்கைகளுக்கு ஒன்றை சொல்வேன், நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை உரமாக்கு, அதில் நம் லட்சியத்தை மரமாக்கு. நாம் எடுத்து வைக்கிற அரசியலில் குறை சொல்லு, அதில் பிழை கண்டுபிடி, இது தேவையா தேவையில்லையா என்று சொல். எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? மழை இல்லை என்றால் ஒரு நிலம் பாலைவனமாகிவிடும், அது தெரியுமா தெரியாதா? என் மலைகளை நொறுக்கி மலை மணல் என்று விற்றுக் கொண்டிருப்பதை ஏற்கிறாயா எதிர்க்கிறாயா? 32 ஆறையும் ஆற்று மணலையும் அள்ளி வித்து தின்னதை கொன்று புதைத்து விட்டு மலை மணலுக்கு வந்து விட்டீர்கள். யாராவது அதை பற்றி நீங்கள் பேசியதுண்டா? இந்த கருத்தாக்கிகள்? ஏன் கேரளாவுக்கு வந்த அணு உலை தமிழ்நாட்டிற்கு வந்தது? கேரளாவிலும் கடற்கரை இருக்கே, ஆந்திராவிலும் கடற்கரை இருக்கே, அங்கு போகாத ஸ்டெர்லைட் ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தது? எல்லா மாநிலங்களிலும் மழை இருக்கிறது, ஏன் என்னுடைய தேனியில் மட்டும் நேற்று ஆய்வு வந்தது? கர்நாடகாவிலும் இதே காவிரி படுகை இருக்கிறது, அங்கே மீத்தேன் எடுக்கலாமே. தஞ்சையில் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறதை எடுக்கிறீர்கள், கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறதை அங்கே எடுக்கலாமே. ஏன் என்னுடைய மதுரையிலே மேலில் அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு நீ வந்து அங்க தோண்ட வருகிறாயே? ஏன் ஏன் கேட்பாரற்று கிடக்கிறது. தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கட்டு நிற்கிறது. ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு. இங்கே கூடி நிற்கிற தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதில்லையே. அரிசி ஏற்றி இறக்குனதில் 1900 கோடி, அதை எந்த ஊடகமும் பேசுவதில்லையே. அதானி எதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார்? இந்த கேள்வி எங்களை தவிர யாரும் நீங்கள் கேட்பதில்லையே. நாக்கு சுலுக்குகிறதா இல்ல எப்படி? அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு. நீங்கள் விமர்சிப்பீர்கள், நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள், உருவாக்குபவர்கள். அறிவார்ந்த பெருமக்களே, போரிலே வென்றவனுக்கு வரலாறு, தோற்றவனுக்கு வரலாறு, வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கு வரலாற்றில் இடமில்லை. இவர் நன்றாக விமர்சிப்பார், இவர் நன்றாக வேடிக்கை பார்த்து கைதட்டுவார் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை. வீரனுக்கு எப்போதும் வரலாற்றில் இடம் உண்டு, அடிமைகளுக்கு இடம் உண்டு, ஏழைகளுக்கு கூட இடம் இருந்திருக்கிறது, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. காலையில் கிளம்பிட வேண்டியது, கட்டிச்சோரை கட்டிட்டு யார் கூப்பிட்றா, யாரை பற்றி பேசணும், எவ்வளோ 2000 3000 அவ்வளோதான் சீமான், அவ்வளவு போயிடுவார், இவ்வளோ முடிஞ்சிருவார், வந்துடுவார். பாராளுமன்ற தேர்தலில் 2 விழுக்காடு வாங்குவாரா, 3 விழுக்காடு வாங்குவாரா, 4 விழுக்காடு வாங்குவாரா? உடுக்க அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். 8.22 வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாகும். இப்ப அவ்வளவுதான், இவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு. தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக்கூடாது, அதுதான். பெற்றுவிடக்கூடாது. ஏன்? என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் ஏரி, என் குளம்,
என் மக்கள், அவர்கள் கல்வி, அவர்கள் மருத்துவம், அவர்கள் வேலை வாய்ப்பு, இங்கே தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார். வள வேட்டைக்கு வருகிற இந்த வெறிநாய்களுக்கு அது இடையூறு. கூட்டுணைவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல். எவனவன் தேசிய உரிமைக்கு நின்றிருக்கிறானோ, மம்மர் கடாபி, அதிபர் முபாரக், எல்லாரும் கொல்லப்படுவார்கள். சதாம் ஹுசேன் எல்லாரும் கொல்லப்படுவார்கள். ஏன்? எண்ணெய் வளங்களின் வேட்டை. படித்தவன் படிக்காதவன் அரவனுக்கு அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை. அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை. இதுக்கு பேர் என்ன? பாலிசி. பாலிசி பாலிசி ப்ரோ, பாலிசி. ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள், நிலைநாட்டுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். சமூக நீதி வெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். 2016 22 தொகுதி பொது தொகுதி, 21 16 தொகுதி பொது தொகுதி. குறிப்பாக ஆதி தொல்குடிகள், முடிதிருத்திர மருத்துவ குலம், துணிவெழுக்கிற வண்ணார், குயவர், தச்சர், எல்லாருக்கும் ஆதி பழங்குடி, தாய்க்குடி, குறவர் குடிக்கு தேர்தலில் நிற்க பொது தொகுதியில் இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த விமர்சகர்கள், இந்த கருத்தாக்கிகள் பேசல, நாம பேச வேண்டியது இருக்கு. எவனும் பேசல. இந்த தேர்தலையும் கொடுக்கிறோம் பொது தொகுதியில். ஆனால் நாங்கள் சமூக நீதி, திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. எங்கிட்டு இருக்கு? சாதி வாரி கணக்கெடு. ஏன்? நம்ம சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். சமூக நீதியை நிலைநாட்டுவார்கள் யார்? ஆனமுத்துவின் பிள்ளைகள், அவன் பேரன்கள், பிரபாகரனின் வாரிசுகள். அவன் தான் நிலைநாட்டுவான். கல்வியை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி. அதுக்கப்புறம் என்ன? அறிவு. அறிவு வந்துருச்சு. அறிவுனா என்ன? கல்வி கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பயன்? என்ன பயன்? வேலை வாய்ப்பு. எப்படி வேலை வாய்ப்பு? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இதான் நம்ம கொள்கை. நல்லா உள்வாங்கிட்டியா? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. வேகமாக சொல்லணும். இதுக்கெல்லாம் எழுதி வச்சு படிக்கக்கூடாது, துண்டிச்சிட்டு மாதிரி. புரியுதா? கொள்கை என்பது உடன் பிறந்தவனே குருதியில் ஓடணும். இரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும். உதட்டிலிருந்து வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து கொதித்து கொதித்து குதித்து குதித்து வரணும்டா. அதான்டா கொள்கை. வச்சா ஆடுறா. தமிழ் தேசியம்னு என்னமோ சொல்றாங்களேங்க அப்படின்னு. தெலுங்கு தேசம்னு இருக்கும்போது எங்கெங்க இருந்தீங்க எல்லாரும்? தெலுங்கு தேசம் பேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக. இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம், ஐயோ பாசிசம், இந்த பிஜேபி அங்க வச்சிருக்கு. அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்குது பிஜேபி. இவங்க எல்லாம் நம்மள பாசிசம் தான். அதேண்டா தெலுங்கு தேசம் இனிக்குது, இந்த தமிழ் தேசம் காப்பாக்குது. ஏன்? என் தாய் நிலத்தின் அடித்தளத்தை கட்டிட்டாய்டா. நான் மொழி, இனம், நிலம், வளம், உரிமை என்று பேசும்போது நடுங்கிற. நீ எத்தனை நாளைக்கு என்னை ஓரந்தள்ளிடுவ? புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே படைப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் கூற்றை பொய்யாக்காமல் நிறுவோம். இவ்வளவு எதுக்கு சீமான் பேசுற? இவ்வளவும் இங்கே இருக்கிற மா வீரர்களின் கனவடா, கனவு. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டான்டா. தமிழ் படித்தால் தான் வேலை. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் எங்கள் கொள்கை மொழி. உலகின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ
எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. எத்தனை சாளரங்கள் வீடுகளுக்கு ஜன்னல்கள். தமிழ்ல சாளரம், ஜன்னல் பிறமொழி. எத்தனை ஜன்னல்கள் சாளரங்கள், அத்தனை ஜன்னல்களாக அத்தனை அந்த சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக்கிறோம். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ், எங்கள் தாய்மொழி வச்சிருக்கோம். ஏன் பெற்ற தாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் இல்லை. நீ உலகில் எம்மொழியும் கற்றுவா, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று பொருள். எங்கள் தாய்மொழியை கற்போம், ஆங்கிலம் கட்டாய பாடமாக கற்போம், என பயன்பாட்டு மொழியாக வைத்துக் கொள்வோம். உலகில் எம்மொழியும் கற்போம், இந்தி உட்பட கற்போம். உருது வேணுமா கற்றுக்குவோம், எது வேணாலும் கற்றுக்குவோம். இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய இராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துவிட்டு வந்தவர்கள். ஏன்? அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள். அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா? நன்றாக பேசுவார்கள், இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள். அவர்கள் எங்கள் ஊர் மதுரையில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா? அங்கே போய் கற்றுக்கொண்டார்களா? அங்கே போய் கற்றுக்கொண்டார்கள். அவசியப்பட்டால் கற்றுக்கொள்வோம். நாங்கள் ஈழ தாயகத்திலிருந்து ஏதிலிகளாக பிரான்ஸுக்கு போனோம். பிரெஞ்சு கற்றுக்கொண்டு அகதியாக போனோமா? போய் அங்கே சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டோமா? கற்றுக்கிட்டோம். மொழி, உணவு, உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும், அவ்வளோதான். ஆனால் ஆங்கிலம் படித்தா தான் சோறு வேலை. அப்போ நாய் நரி பன்னியெல்லாம் நல்லா 3 வேளையும் பச்சையாமல் சாப்பிடுது, இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் கற்று பேசுத. என்னத்தையாவது பேசுறது. அங்கே போய் வடநாட்டில் ஒரு விலங்கு காப்பகத்தில் ஒரு புலி, அது புலி. அந்த புலிக்கு அங்கே இருக்கிற அந்த வழக்கமாக உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ தான் பேசி பார்க்குறான், ஹிந்தியில் இங்கிலீஷில் சொல்லி பார்க்குறான், இங்கிலீஷில் சொல்கிறான், அது கேட்க மாட்டுது. ஹிந்தியில் சொல்கிறான், கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமாக ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து போன நம்மால் அதுக்கு போய் தமிழில் பேசுகிறான், கேட்டுருது. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, அது தமிழ் புலிடா.